ஹாய் ஹலோ அமிகோஸ், வெல்கம் டு பேண்ட் அண்ட் கேர்ள் ஃபிக்ஸ். எஸ், வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் 1 மந்த்துக்கு ஒன்ஸ் வீடியோஸ் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் என்னால் முடியலை, கொஞ்சம் எக்ஸாம்ஸ்லாம் இருந்தது. அதனால் சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோன்னா, ஆஸ் யூஷுவல் தேக்குக்கு ஒரு ஒன் ஷாட்டோட வந்திருக்கேன். டைட்டில் வந்து என் பொறுக்கி மாப்பிள்ளை. கதைக்குள்ளே போகலாமா? ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜிமின் ஓடி வந்துட்டு இருக்காரு பரபரன்னு. ஜங்குக்கு எங்கடா இருக்க? டே ஜங்குக்கு பார்த்தியாடா? டே நீ பார்த்தியாடா? ஐயோ இவனை எங்கே தொடாவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வராண்டா ஃபுல்லாக கற்றுக்கிட்டு ஓடி போகிறாரு கிளாஸ் ரூம் கிட்ட தான். இப்போது கிளாஸ் ரூமில் ஜங்குக் அப்படியே காமாக உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இங்கே ஜிமின், டே மச்சான் இங்கே தான் இருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கிட்டு ஜங்குக் கிட்ட வராரு. ஜங்குக் ஜிமின் வந்ததை பார்க்காத மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. இப்போது ஜிமின் தான், டே உன்னை தானே நான் கூப்பிட்டு வரேன், அது எப்படி பார்க்காத மாதிரி உட்காந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்க? எவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது தெரியுமா? ஏன் அப்படி என்ன நடந்துச்சு தலை போகிற அளவுக்கு? டே அதான்டா அந்த சிலுக்கா? டே மச்சான் சிலுக்குடா, அதான் நீ சொல்லுவே நாட்டுக்கிட்டேன்னு கூட. ஆமாம், அதுக்கு என்ன? அவள் இந்த ஸ்கூலை விட்டே போயிட்டாடா மச்சான். என்ன, நாட்டுக்கிட்ட போயிருச்சா? அட ஆமாண்டா, அதை தானடா சொல்கிறேன். ஏன் எதனால? ஏதோ ட்ரான்ஸ்ஃபர் ஆமச்சான். ஐயோ, அது ஒன்று தான் கண்ணுக்கு குளிர்ச்சியாக வந்துட்டு போகும். இப்போ அதுவும் இல்லை, என் மச்சான் நிலமை. மூன்றையா நீ இன்னும் வலிவன்னு சொல்லிக்கோ, என்னெல்லாம் இருக்காத. மச்சான் என்னடா இப்படி சொல்லிட்ட? வேறு எப்படி சொல்லணும்? சாருக்கு அவளையும் மினிக்கிட்ட வந்துட்டு போயிட்டு இருப்பான். அதையும் நீ மட்டும்தான் ஜிமினா ஜொல்லு ஊற்றிட்டு பார்ப்பேன். ஜேகே சொன்னதை கேட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜிமினை பார்த்து. டே வேணாண்டா ஜங்குக், இவனுங்கெல்லாம் சிரிக்கிறானுங்கடா, எனக்கு ரொம்ப இதாக இருக்குடா. இதாக இருக்கு அப்படின்னு ஜங்குக் கேட்கவும், கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்த பாய்ஸில் ஒரு பாய் எந்திரிச்சு சொல்கிறான், டே மச்சான் காலையிலேருந்து சிலுக்க பார்க்கல, அதான் போல் ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. இப்போ மைக்கில் ஒருத்தவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே கிரவுண்டில் வந்து அசம்பிள் ஆக சொல்லி. இப்போ ஜங்குக், போதும் என் மச்சானை நான் மட்டும்தான் கலாய்க்கணும், நீங்கள்லாம் முடிக்கிறீங்களா? ப்ரேயருக்கு கூப்பிட்டாங்கல்ல, போய் அந்த வேலையை பாருங்கடா, போங்கடா. அது ப்ரேயர் இல்லை மச்சான், அசம்பிளி. அது எப்படிடா ஜிமினா கரெக்டாக ராங்காக பேசுகிற? அசம்பிள் ஆக சொன்னாங்கடா வெண்ண, வா மூடிட்டு. அது ஜங்குக்கா கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, போதும் இல்லைக்காத மூடிட்டா. சரி ரைட்டு. இப்போ எல்லாருமே அசம்பிளிக்கு போய் அசம்பிள் ஆகுறாங்க. இப்போது ஸ்டேஜில் அந்த காலேஜோட பிரின்சிபல் தான் இருக்கார். அவர், குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், உங்களை இன்றைக்கி எதுக்கு கூப்பிட்டுருக்கோம் தெரியுமா? நீலாம் கூப்பிடலேன்னு எவன்டா ஆளுதான் கூப்பிட்டு வச்சு உயிரை வாங்குறானே அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. இப்போ எகேன் அந்த பிரின்சிபலை தான் காமிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள் எல்லாத்துக்குமே இந்நேரம் நியூஸ் தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம காலேஜில் ஒர்க் பண்ண ஒரு டீச்சர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க. பர்மனெண்ட் டீச்சர் ஹையர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இப்போதைக்கு இன்டர்ன்ஷிப்பில் ஒரு டீச்சர் வந்திருக்காங்க. மீட் மிஸ்டர் கிம் தேயோங். நேமை சொன்னதையுமே இங்கே ஜிமின் தான், யார் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். இப்போ ஜங்குக் தான், அல்லையாத எப்படியும் கிளாஸுக்கு வருவான்ல, அங்கே பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே சீன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணா. இப்போது ஜங்குக்கு வந்து பிரேக் டைம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேயாங் கிளாஸ் தான். இப்போது பிரேக்கில் ஜங்குக் அண்ட் ஜிமின் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாண்டா மச்சான், காலையில் நீ அந்த சாரை பார்த்த ப்ரேயரில்? இவன் அதான்டா, காலையில் இன்ட்ரோ கூட கொடுத்துட்டு இருந்தாங்களே, இவங்களுக்கு பதிலாக இவர் அப்படிங்கிற மாதிரி சீரியலில் போடுற மாதிரி. ஓ அவனா? என்ன அவனாங்கிற? நம்ம ஜூனியர்ஸ்லாம் என்ன பேசுகிறாங்க தெரியுமா? என்ன? ஓ அழகாக இருக்கானாட்டா தெரியுமா? ஓ இறந்துட்டு போகிறான். ஆமாம் மச்சான், இறந்துட்டு போகிறான். என்னதான் இருந்தாலும் அந்த நாட்டுக்கிட்ட மாதிரி வருமா? மூன்றையா?
இப்போது கரெக்டாக பெல் ரிங் ஆகுது. இப்போது தேவாங்கோட கிளாஸ் தான். தேவாங் வரக்கு ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆகுது. எங்கள் கிளாஸில் எல்லாருமே விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ தேவாங் அந்த கிளாஸ் கிட்டே வந்துட்டாரு. கிளாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகும்போது பார்க்குறாரு எல்லாத்தோட ஆக்டிவிட்டியுமே. இப்போது கிளாஸ் ரூம்குள்ளே என்ன நடக்குதுன்னா, ஜங்குக் அவனோட ஃப்ரெண்ட் கேங்கோட உட்காந்து பேசி சிரித்து விளையாண்டுருக்கான். எல்லாத்தையுமே கலாய்ச்சிட்டு. ஜங்குக்கை பார்த்துட்டு ஒரு செட் ஆஃப் கேர்ள்ஸ் உட்காந்துருக்கு. மிச்சம் எல்லாருமே வந்து சாப்பிட்டு விளையாண்டுட்டு அந்த மாதிரி இருக்காங்க. தேவாங் அப்படியே உள்ள சைலண்ட்டாக வந்துட்டு போர்ட் கிட்டே நிற்கிறான். ஒரு 2 மினிட்ஸில் அப்படியே ஹோல் கிளாஸ் ரூமும் அப்படியே ஒரு சைலண்ட்டில் இருக்குது. இப்போ ஜெமீன் தான், டே மச்சான் ஃபஸ்ட் இயர் சொன்னது உண்மை தான்டா போடுறான் அவனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஜங்குக் பேசிகிட்டு இருந்திருப்பாரு. அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா தேவாங் அவ்வளோ அழகா கை கட்டிட்டு எல்லோரும் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே ஜங்குக் அப்படியே ஒரு ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. பரவாயில்ல, நீங்களாவே அமைதியாகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தேவாங் சொல்கிறாரு. இங்கே ஜிமின் தான், டே மச்சான் அவன் பேசுகிறான்டா பாடுறா அப்படின்ட்டு இருக்காரு. சொல்லிட்டே ஜங்குக்கை கொழுக்கிறாரு. இப்போது ஜங்குக் தேவங்க பார்த்துக்கிட்டு, மச்சி சொல்லுடா, செதுக்கி வச்ச மாதிரி இருக்கான்ல. ஆமாண்டா, ஆனால் இந்த நாட்டுக்கட்ட அளவுக்கு இல்லைல்ல ஏமாச்சா. இல்லை தான், இது சந்தன கட்டடா, எப்படி நாட்டுக்கட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்லிக்கிட்டே தேவங்கவே பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ தேவங்க தான், சரி ஓகே, எப்படியும் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டே வந்திருக்கேன். எப்படியும் நான் சொன்னாலும் நீங்கள் படிக்க போகிறது கிடையாது. என்னை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கிட்டே கேட்டுட்டு இருப்பீங்க. ஸோ பெல் நானே கொடுத்துட்டா? யா, இட்ஸ் மை கிங் தேவங். ஆல்ரெடி பிரின்சிபல் சொல்லியிருந்தாங்க, பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஐ எம் அ கிராஜுவேட்டட், தென் ஐ எம் அ டிகிரி ஹோல்டர், தென் இப்போ நான் இன்டர்ன்ஷிப் பண்ணுறேன் இந்த காலேஜில். ஐ டோன்ட் நோ நான் இங்கே இருப்பேனான்னு தெரில, பார்ப்போம். ஓகே, வெல் உங்களை பற்றி சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்த பார்த்தும் பேசிகிட்டு இருக்கான். பட் ஜங்குக் தேவங் பேசுகிறத விட தேவங் மேலே தான் ஃபுல் ஃபோக்கஸும். டாப் டு பாட்டம் தேவங்க மட்டும்தான் நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போது ஒரு பர்சன்ஸாக எழுந்திரிச்சு அவங்களோட இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்காங்க தேவங்கிட்ட. என் பேர் ஜிமின்னு, அப்புறம் நான் இங்கே படிக்க வந்திருக்கேன்னு சொல்ல முடியாது, என் மச்சான் கூட சேர்ந்து சைட் அடிச்சுக்கிட்டு அப்படி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சொல்லும்போது தேவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறும்போது அப்படின்னு சொல்ல முடியாது, நான் படிக்கவும் வந்திருக்கேன், படிப்பேன், எனக்கு இந்த சப்ஜெக்ட்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அமைதியாக உட்காந்துடுறான். பிகாஸ் தேவங்க முறைச்சி பார்க்கவும். அதனால் அப்படியே சைலண்ட்டாக ஜிமின் உட்காந்துடுறாரு, எங்கே அடிச்சு போட்டுருவானோ அப்படின்னு. இப்போது ஜங்குக் தான் இன்ட்ரோ கொடுக்கணும். பார்த்தா ஹோல் கிளாஸுமே ஜங்குக்கை தான் பார்க்குது, ஈவன் தேவங் கூட. பட் ஜங்குக் ஸ்டில் தேவங்கோட ஐஸை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே ஜிமின் தான், டே மச்சான் டே அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். இப்போது டக்குன்னு ஜிமின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜங்குக்கோட கையிலே கிள்ளி வச்சிட்றான். இப்போ ஜங்குக் டக்குன்னு அந்த பெயினில் ஜிமினை பார்த்து ஒரு முறைக்க ஜிமின் சிரிச்சுக்கிட்டே, மச்சான் உன்னோட இன்ட்ரோ தான் பாரு, ஹோல் கிளாஸும் ஒன்று தான் பார்க்குது, சீக்கிரம் மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் தான் ஜங்குக்கு ஞாபகமே வருது. தேவங்க பார்க்குறத ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ எந்திரிச்சு நின்று இன்ட்ரோ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. என் பேர் ஜியோன் ஜங்குக். எனக்கு இப்போ வரைக்கும் இது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் வந்துடும் போல். என்ன? ஒன்றும் இல்லை சந்தனக்கட்ட. என்ன? சாரி. இப்போது டக்குன்னு ஜெமீன் எந்திரிச்சு, அது என் மச்சான் வந்து தூங்கிட்டு இருந்தான், அதனால் வந்து இன்னமும் உட்காருங்க 2 பேரும். ஓகே உட்காருடா, ஏன்டாடே அவனை பார்த்து டக்குன்னு சந்தனக்கட்டைங்கிற, ஐயோ கேட்டுச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்லிக்கிட்டே ஜங்குக்கை பிடிச்சி உட்கார வைக்கிறாரு. அந்த பீரியட் ஃபுல்லுமே இன்ட்ரோலியே போயிருக்கோம். பட் ஜங்குக்கு அதுக்கப்புறமும் தேவங்க மேலே தான் ஃபுல் ஃபோக்கஸும் இருந்திருக்கும், தேவங்கவே பார்த்துட்டு இருந்திருப்பார். அதுக்கப்புறம் தேவங் ஃபஸ்ட் டேனால் அவனுக்கு நிறைய ஒர்க்ஸ் இருந்திருக்கும், அவனோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி.
அதனால் அந்த ஒர்க்குக்காக போயிருப்பான். ஆஃப்டர்நூனுக்கு மேலே அவனுக்கு கொஞ்சம் சர்டிஃபிகேட்லாம் ஜெராக்ஸ் எடுக்க வேண்டிய இருக்கும், அதனால் போயிருப்பான். ஜங்குக்னால ஆஃப்டர்நூனுக்கு மேலே அவங்க பார்க்க முடிஞ்சிருக்காது. காலையில் நடந்த இன்சிடெண்ட்லேயே அப்படியே உட்காந்துட்டே இருப்பான், அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே. இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தேவங்களோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அம்மா குக் பண்ணிட்டீங்களா? ரெடி ஆயிடுச்சு தேவம், எதுக்கு காலையிலேருந்து கற்றுக்கிட்டே கிடக்குற? அஷோம்மா டைம் ஆயிடுச்சு, இல்லைன்னா நான் இது கற்ற போகிறேன், டைம் ஆயிடுச்சு அதான் கத்துறேன். புரியுது தேவம், பட் எவ்வளோ டென்ஷன் ஆகாத, அவ்வளோதான். இந்தா டிஃபன் பாக்ஸ், பார்த்து போயிட்டு வா. ம் ம் ஓகேம்மா, பாய். பாய்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அம்மா உள்ளே போயிடுறாங்க. இப்போ தேவம் கேப் புக் பண்ணியிருப்பார். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருப்பார், ஸ்டில் கேப் வரல, ஆல்ரெடி லேட் ஆச்சு. இப்போ தேவம் ஸ்ட்ரீட்டோட எண்டுக்கு போய் நிற்கிறாரு. மெயின் ரோட்டில் யார்கிட்டயாவது லிஃப்ட் கேட்டாவது போயிடலாம், டைம் வேறு போயிட்டு இருக்கு, ஏன்னா செகண்ட் டே ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி. இப்போது அங்கே ஒரு பர்சன் பைக்கில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்காரு. அவர் மட்டும் வேறு யார், நம்ம ஜங்குக் தான். இப்போ தேவம் எல்லா வண்டியிலையும் லிஃப்ட் கேட்டிருப்பான், அதே மாதிரியே இப்போ ஜங்குக்கோட வண்டியிலையும் லிஃப்ட் கேட்குறான். ஜங்குக் வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹெல்மெட் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்குறாரு. பார்த்தா தேவம் சொல்கிறாரு, சாரி, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு தெரில, பட் எனக்கு கொஞ்சம் என் காலேஜில் ட்ராப் பண்ணிடுறீங்களா ப்ளீஸ், கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, செகண்ட் டே வேறு. இரு, ஓகே தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தேவம் டக்குன்னு ஏறி உட்காந்துடுறாரு. இப்போ ஜங்குக் கேட்குறாரு, ஸ்லோவாக போகணுமா இல்லை ஃபாஸ்ட்டாக போகணுமா? என்ன வண்டி ஓட்டுறது எப்படி ஓட்டுறதுன்னு கேட்டேன், அவ்வளோதான். மீடியம் ஸ்பீடில் போனால் போதும். டைம் ஆச்சுன்னு சொன்னீங்களே அதான் கேட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே மீடியமாகவே போங்க. ஓ மீடியம், அப்படிங்கிற மாதிரி தேவங்க சொன்னதையுமே ஜங்குக் ஒரு ஸ்மித் பண்ணிவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாரு. செம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாரு. 1/2 ஹவர் ட்ராவல் பண்ண வேண்டிய காலேஜுக்கு 15 மினிட்ஸில் கூட்டிகிட்டு வந்து விட்டுறாரு. தேவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனனால ஜங்குக்கு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு வந்துட்டு இருந்திருப்பார். இப்போது பைக் ஸ்டாப் பண்ணது கூட தேவங்களுக்கு தெரியல, பிகாஸ் அவ்வளோ பயம். போதும் கட்டுப்பிடிச்ச வரைக்கும் காலேஜ் வந்துருச்சு, இறங்குறியா? தேவங்க இப்போ தான் ரியலைஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு இறங்கி குட்டுன்னு உள்ள ஓடிடுறாரு. ஜங்குக் கிட்ட ஒன்றுமே சொல்ல. இப்போ ஜங்குக் போன ஸ்பீடுக்கு இப்போ நீ வெளியே வருவ இந்த மாதிரி சொல்லிவிட்டு அவர் பைக்கை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ அவங்க உள்ளே போயிட்டு பார்த்தா யாருமே இல்லை, காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, டீச்சர்ஸ் இல்லை, பிரின்சிபல் கூட இல்லை. அவங்க கிளாஸ் ரூம்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் கேட்கிட்டே வராரு. வாட்ச்மேன் இருக்கார் அங்கே. இப்போ வாட்ச்மேன் கிட்டே போய், ஆமாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எங்கே? நீ யாருப்பா புதுசாக காலேஜுக்கு இப்போ தான் ஜாயின்ட் ஆகிருக்கியா என்ன? நான் காலேஜுக்கு ஜாயின்ட் ஆகிருக்கேன், பட் ஸ்டூடெண்ட்டாக இல்லை டீச்சராக, புதுசாக தான். சொல்லுங்கள், நேற்று தான் வந்தேன். எங்கே போனாங்க எல்லோரும்? ஓ அப்படியாப்பா, சரிப்பா. எல்லாருமே வந்து விஎம்ஓ கிரவுண்டுக்கு போயிருக்காங்கப்பா, உனக்கு தெரியாதா? என்ன விஎம்ஓவா அப்படின்னா? அது வெக்கேஷன் மந்த்லி ஒன்ஸ்ப்பா. ஓ அப்படியா, அங்கே போய் என்ன பண்ணுவாங்க? அது மந்த்லி ஒன்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்கப்பா, டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போய் வெக்கேஷன் மாதிரி மார்னிங் போயிட்டு ஈவினிங் வந்து அதே கிரவுண்ட் எகெயின் கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்கப்பா. ஓ அப்படியாண்ணா, எனக்கு தெரியாது, யாரும் இன்ஃபார்மும் பண்ணல. இல்லைப்பா, அது வந்து மந்த்லி டேட் மாறி தான் வரும், அது குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்களே. ஓ இல்லை, ஒன்றே ஜாயிண்ட் ஆகலை. ஓகேண்ணா, அது பஸ் பிடிச்சி போகலாமா இங்கேருந்து? அதெல்லாம் இல்லைப்பா, இங்கேருந்து நம்ம காலேஜ் வேனே போயிருக்கோம்,
நீங்கள் லேட்டா? ம் ஆமாண்ணா, லேட் ஆயிடுச்சு. சரி ஓகேண்ணா, நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஓகேப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எகெயின் அவரோட ஒர்க் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ தேவம் எகெயின் வந்து ஜங்குக்கு இறக்கி விட்ட பிளேஸ்லேயே நிற்கிறாரு. இவ்வளோ நேரம் ஜங்குக்கு அங்கே நின்று நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு தேவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம். இப்போ எகெயின் ஜங்குக்கு அவரோட பைக்கோடு வந்து தேவங்க முன்னாடி எப்படி இறக்கி விட்டாரோ அதே பொசிஷனில் நிற்கிறாரு. உனக்கு ஒன்றும் தெரியாதா, நின்றுட்டு இருக்கால? அது சரி, என் பைக்கில் இருந்து இறங்கி உள்ளே போயிட்டு என்ன பேசுகிறியா? ஓ, உன் பைக்கா? சாரி, தேங்க்யூ என்ன ட்ராப் பண்ணதுக்கு. இருக்கட்டும். ஏன் உள்ளே போலியா? என்ன காலேஜுக்குள்ளே போலியான்னு கேட்டேன். அது இன்னைக்கு விஎம்ஓ கிரவுண்ட் போகணும் அப்படி தானே? ஆமாம், உனக்கு எப்படி தெரியும்? ஐ எம் அ ஸ்டூடெண்ட் ஹியர். ஓ, ஸ்டூடெண்ட்டா? நான் டீச்சர். ஓகே, தெரியுமே. இது பார்த்தா நீ சந்தனம் கட்ட. என்ன? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை, வரீங்களா? அங்கே தான் போகிறேன். ஓ அப்படியா? பரவாயில்ல, இருக்கட்டும். பார்த்துப்போ தம்பி. என்ன? பார்த்துப்போன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தம்பி இப்படியெல்லாம் கூப்பிட்றாள் வச்சுக்காத. ஓ, அப்புறம் எப்படி சொல்கிறது? பார்த்துப்போ மாணவனின்னு சொல்லிட்டா என்னடா நோக்கலாம்? ஓ, டீச்சரே டாப் போடுற? ஏன் டி போடுறதா? காலேஜில் நீ மட்டும்தான் இப்படி இருக்கியா? இல்லை எல்லாருமே வா டீச்சர்ஸாக டீஸ் பண்ணிட்டா. ஹலோ, டீஸ் பண்ணாமே டீஸ் பண்ண மாதிரி இருக்கா பிரின்சஸ்? அப்போது டீஸ் பண்ணனா என்ன? டீஸ் 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 சொன்னா ஜங்குக்கு தேவங்க இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அப்படியே தேவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எங்கே போனாங்கன்னு சொன்னால் அந்த கார்டு மறுபடியும் வராரு. சார், அட தம்பி ஜங்குக்கு நீங்கள் எங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம். அவருக்கும் நீ ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டியா? ஆமாம் அங்கிள், சொல்லுங்க. போதுமா? இல்லைப்பா, அப்படிலேருந்து நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டே இருந்தீங்க. அதுவும் இல்லாமல் சார் வேறு இங்கே தான் நியூவாக ஜாயின்ட் ஆயிருக்குன்னு சொன்னார்ல, அதான் என்ன பேசுகிறீங்க, ரொம்ப நேரமாக பேசுகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு வந்தேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஜங்குக் தானே? பேசுப்பா. ஆமாம் ஜங்குக், டைம் ஆச்சுல, நீங்கள் ஒன்றும் போகலையா? போகணும் அங்கிள், போகணும். போதுமா? அப்படி பார்க்காத. ஜங்குக், என்னப்பா ஆச்சு? ஒன்றும் இல்லை அங்கிள். சரிப்பா. அப்புறம் ஜங்குக், இவர் புதுசு இல்லை, நீயே இப்போ அங்கே தானே போகிற, விஎம்ஓக்கு தானே போகிற? ஆமாம் அங்கிள். இவரே கூட்டிகிட்டு போயிருப்பா, சரியா? சார், இந்த பையன் கொஞ்சம் வாழை தான், பட் நல்ல பையன். இவன் கூடயே போய்க்கோங்க, ஏன்னா உங்களுக்கும் டைம் ஆகுது. தென் பிரின்சிபல் கத்துவார். போங்க. ஓகேண்ணா, தேங்க்யூ. இருக்கட்டும் சார். இப்போ அந்த செக்யூரிட்டி கார்டு அங்கேருந்து லெஃப்ட் ஆயிடுறாரு. தெரியும், அவர் போய்க்குவார். வண்டியில் தெரியும் ஜங்குக்கு, வண்டி விட. அப்படியே ஸ்க்ரீன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் விஎம்ஓ கிரவுண்டில் ஜங்குக்கோட பைக் என்ட்ரி ஆகுது. அங்கே இருக்கிற எல்லா கேர்ள்ஸுமே ஜங்குக்கோட பைக்கு தான் பார்க்குறாங்க. பின்னாடி தேவங்க உட்காந்துட்டு இருக்கிறதுனால எல்லாருமே பேசிக்கிறாங்க யார் யாருன்னு. அதுவும் ஜங்குக் கூட்டிகிட்டு வரான் யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக் பைக்கை ட்ராப் பண்ணதையுமே, ஜங்குக் பைக்கை பார்க் பண்ணதையுமே தேவம் டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு வந்துடுச்சான். இப்போ எதுக்கு கட்டி பிடிக்கிறேன்னு பாட்டினேன். ஸ்டூடெண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுறான். மிஸ்ஸஸ் ஜங்குக், ஸ்டூடெண்ட்டாகவே டாப் போடுறீங்க.
நீ பிள்ளைவே டீச்சர்ஸாக டாப் போட்டல, நான் அதனால தான் ஸ்டூடெண்ட்டை டாப் போட்டேன். சரியா போச்சு, போடா. இது செகண்ட் டைம் டாப் போட்டு கூப்பிட்றீங்க மிஸ்டர் கிம் தேவ். ஏன் கூப்பிடக்கூடாதா? நீ கூப்பிடலாண்டி சரக்கு. என்ன வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்கேன், உன் இஷ்டத்துக்கு பேர் வைக்கிறேன். மிஸ்டர் கிம் தேவ் சார் உங்களை தான் அப்படிங்கிற மாதிரி தூரத்தில் இருந்து ஒரு வாய்ஸ். இப்போ ஜங்குக் தான் சொட்ட கூப்பிட்டான். போ, நீ சொல்லினாலும் நான் போத்தான் போகிறேன் ஜங்குக். இப்போ தான் ஸ்ட்ரெயிட்டாக காலேஜ் பிரின்சிபல் கூப்பிட்ட டைரெக்ஷனில் போயிட்டு இருக்கான். இப்போது ஜங்குக்கை பார்த்துட்டு இருந்த அந்த கேர்ள்ஸ் எல்லாம், சில கேர்ள்ஸ் அங்கே பாரு அவங்க 2 பேரும் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த செட் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து சொல்கிறாங்க, அவங்களா க்யூட்டாவா அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே ஜங்குக் நடைய பாரு சந்தனக்கட்டா. இப்போ தான் அவங்க அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஜங்குக்கு ஒரு ஐப்ரோ ரேஸ் பண்ணிவிட்டு விங்க் பண்ணிவிட்டு அவருக்கு கேட்குற மாதிரி ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொன்னதையுமே தேவங்க ஒரு நிமிஷம் ஸ்டாப் ஆகிட்டு எகெயின் ஜங்குக்கை பார்க்காம திரும்பி ஸ்ட்ரைட்டாக நடக்கிறாரு. நான் இந்த ஒன் ஷாட்டை இப்படியே ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன். இதோட இன்னொரு பார்ட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு 2 டேஸ்க்குள்ளே தர ட்ரை பண்ணுறேன். வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். தென் தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். நான் உங்கள் எல்லாத்தோட கமெண்ட்ஸையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஐ நோ இந்த வீடியோ கீழே எனக்கு கழுவியும் ஊற்றுவீங்க, மிஸ் பண்ணுவீங்க. சூன் நெக்ஸ்ட் வீடியோவோட வரேன். ஓகே, தென் பாரு உயிரோடு தான் இருக்கேன், இந்த வீடியோ வந்துருச்சு. தென் ஹாப்பி பர்த்டே சுதர்ஷ்னா. ஜில்லு உன் பர்த்டே அன்றைக்கி தான் இந்த வீடியோ போஸ்ட் ஆகுது, பார்த்துக்கோ. சரி ஓகே, எனிவேஸ் விஷ் யூ ஹாப்பியஸ்ட் பர்த்டே சுதா. ஜில்லு சரி ஓகே, டாட்டா பாய் பாய் ஃப்ரம் டிஎம். ரொம்ப நாள் ஆச்சுல்ல, ஆக்சுவலி எனக்கு இது ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது இந்த வேர்டு சொல்லி. சரி ஓகே, பொண்டாட்டி லவ் யூ. சரி ஓகே, டாட்டா பாய் பாய் ஃப்ரம் டிஎம்.